இல்ல பிஆர் பத்தி ஒரு டாஸ்க் வச்சாங்க. அந்த டாஸ்க்ல வந்து யார் யாரெல்லாம் பிஆர் வச்சு இவ்ளோ தூரம் வந்து டிராவல் பண்ணி ஒண்ணுமே பண்ணாம டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. இல்ல சில சண்டைகள், சச்சரவுகள் நடந்தும் அவங்க பிஆர்னால தான் இவ்ளோ தூரம் வந்திருக்காங்கன்றத எக்ஸ்பிளனேஷனோட சொல்லணும். அப்படிங்கிறது ஒரு மார்னிங் டாஸ்க்கா குடுக்கப்பட்டது. அது ஆஃப்டர்நூன் டாஸ்க்காவே மாறி போயிட்டே இருக்கு அப்படியே. லென்த்தா அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. நடுவுல அரோராவோட சவுண்ட் வேற பயங்கரமா கேட்டது. ஆ. என்ன நடந்தது? என்ன அவங்க வந்து காரணம்? ஆண்களுக்கு குரல் கொடுக்கும் அரோரா அப்படின்னு வேணா அவங்களுக்கு வந்து பேர் வைக்கலாம். இந்த பார்வதி சொன்ன மாதிரி அரோரா அரோகரா அரோகரா, அரோகரா ஆமா. மாதிரி அந்த மாதிரிதான். அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ கமருதீன் கூட இருக்காங்களா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. அவங்க ஒரு க்ளோஷர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்வதி வந்து பேட் டச்சை பத்தி ஒப்புக்கொண்டு ஆகணும். அது வந்து அவங்க சம்மதத்தோட தான் நடந்ததுன்னு நீ வந்து வாக்குமூலம் வாங்கடா கேமரா முன்னாடி உட்கார வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதை இவர் வந்து செஞ்சுட்டாரு. அந்த பொண்ணு வந்து நம்ம அப்படி சொன்னோமா இல்லையா? பேட் டச் நம்ம சொன்னோமா? ஆனா அவங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா வந்து அது அன்வான்டட் டச் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்றது தான் அவங்க திவாகர் அப்படின்னு கிட்ட சொல்ற அந்த டாய்னு சொன்னாங்க. ஆமா. திவாகர் கிட்ட அது எனக்கு அன்வான்டட் டச் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்றது தான் அவங்க அப்ப சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்து அத பேட் டச்னு ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து அது அப்படியே மாறிடுச்சு பேட் டச்சாவே. ஓகே பேட் டச் மீன்ஸாவே இவங்களும் நினைச்சுக்கிட்டு இவங்க அந்த வாக்குமூலம் வாங்க சொன்னாங்களா அரோரா? அந்த வாக்குமூலத்துல கூட அந்த எனக்கு அப்போ உன் மேல ஃபீலிங்ஸ் இல்லடா, எதுவும் தோணல. அந்த டைம்ல எனக்கு அது ஏதோ தப்பா தெரிஞ்சது. அந்த அப்படி டைம்ல சொன்ன தப்பா தெரிஞ்சது அப்படின்றாருல எனக்கு பயங்கர கடுப்பாகுது. ஏண்டா அந்த பொண்ணு வந்து 3வது வாரம் உன் கூட வந்து போட்டுட்டாங்க. உனக்கும் அதுக்கும் வந்து கனெக்ஷன் செட் ஆயிடுச்சு. அப்பதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசிட்டு இருக்கீங்க. எல்லாரையும் கலாச்சிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் உள்ள உட்காந்துக்கிட்டு கலாச்சிட்டு இருக்கீங்க. அப்ப நீ வந்து இப்படி லைட்டா தொடையில கை வைக்கும் போது அந்த பொண்ணு இப்படி தள்ளுது. அப்ப அதுக்கு பேர் என்ன? தொடையில கை வைக்கிறது குட்டச்சா? அந்த பொண்ணுக்கு கிளியரா இப்ப மைண்ட்லயே இல்ல என்னதான் அங்க நடந்திருக்கோன்றது. ஆனாலும் அந்த பொண்ணு மேல பிளேம் போட்டுக்கிட்டு ஆமாங்க நான் தான் தெரியாம இது பண்ணிட்டேன். கரெக்ட் தான். என்னுடைய சம்மந்தம் இல்லாம நீ இது பண்ணிருக்க மாட்டே. அது பேட் டச் கிடையாது. என்னுடையது தான். நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி. உன்னுடைய பேர் வெளியில இப்படி போவாதுன்னு கேமராமேன்ல உட்காந்து திங்கக்கிழமை அன்னைக்கு இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு அதை கொண்டு வர